இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சரி வாக்கிங் போகலான்னு பார்த்தேங்க. 2 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஒரு கசகசன்னு ஒரு மாதிரியே இருந்துச்சு. அதனால் வாக்கிங் போகல. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நானே தண்ணி பிடிச்சிட்டேன். ஜெய்கிடி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை எனக்கு கடையில் செஞ்சு கொடுமான்னு சொல்லியிருந்தான். சரின்ட்டு நம்ம தோட்டத்தில் போய் நம்ம சிகப்பு தண்டுக்கீரையை பொறிச்சிட்டு வந்துட்டு அழைச்சிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு பருப்பு கீரையும் போட்டு நல்லா கூட்டு ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். சமையலாம் முடிச்சுட்டு குழந்தைங்களை அழகாக ஸ்கூல் கிளம்பி இன்றைக்கி அனுப்பி வச்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக சேலம் போயிருந்தேன். அப்போ குட்டிமா பிறந்த ஹாஸ்பிட்டலில் கிராஸ் பண்ணி தான் போயிருந்தேன். அப்போ நடந்த ஒரு சில விஷயம் வந்து என் மைண்டுக்கு வந்துச்சு. சரி அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தாங்க தோணுச்சு. குட்டிமா என் வயிற்றுல 9 மாதம் இருக்கும் போது நான் வந்து செக்கப்புக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பிள்ளைங்களாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு மாசமா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கு இடம் கொடுக்கலான்னு யாருமே நினைக்கல. ஆனால் ஒரு வயசான தாத்தா எந்திரிச்சு அவர் உட்காந்துருந்த இடத்த வந்து எனக்கு கொடுத்தாரு. அப்போ இருந்த ஒரு சில நல்ல செயல்கள்லாம் இப்போ நம்ம யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியலைங்க.